எடுத்தார் உயரே. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லெஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்டு தலைப்பு, அங்கு எதை விதைக்கிறோமோ அதையே தான் நாங்கள் அறுப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே 2 வழிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று நன்மையான வழி, நன்மை செய்கிற வழி. ஒன்று தீமையான தீமை செய்கிற வழி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை பிரியப்படுத்த அல்லது உலகத்தை பிரியப்படுத்தினால் அது அழிவுக்கு ஏதுவான காரியமாய் இருக்கிறது. ஆனால் தேவ ஆவியை நாங்கள் பிரியப்படுத்தும் போது இந்த பூலோக வாழ்வின் ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் 2 வழியிலே நாங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகள் கண்களினால் செய்யப்படுகிற இச்சையான வழிகள், மாமிசத்திலே இருக்கிற இச்சையான வழிகள், எங்கள் ஜீவனத்திலே இருக்கிற பெருமையான வழிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட பண ஆசைகள் இன்றைக்கு அதிகமாய் பெருகி வருகிறது. நான் பணக்காரனாய் இருக்கணும், என்னிடத்திலே பணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கை அங்கு அழிகிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அநேகருக்கு பொருள் ஆசை, அந்த பொருளில் ஆசை, இந்த பொருளில் ஆசை, ஆசை அங்கு அழிவுக்கு நீராய் நடத்தும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 22:12 சொல்லப்படுகிறது, அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே எங்களுக்கு அங்கு எச்சரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், தேவன் அவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியின் வாழ்விலே நாங்கள் நன்மை செய்து நல்லவர்களாய் இருந்தால் தேவனிடத்திலே நாங்கள் அங்கு போக முடியும். தீமை செய்து தீமையான வழியிலே நடந்தால் அது அழிவை கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவது நாங்கள் வேதத்துக்குள்ளே பார்ப்போமாய் இருந்தால், எங்கள் முதல் தாய் தகப்பன் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் என்ன நடந்தது என்று சொல்லி அங்கு காயினும் ஆபேலையும் குறித்து ஆதிகாமம் 4 அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. காயினுக்கு அவனுடைய சுபாவத்திலே ஒரு எரிச்சல் வந்தது. அந்த எரிச்சல் தன்னுடைய தம்பியாகிய அந்த ஆபேலை அங்கு கொலை செய்ய வழிவகுத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த கொலையினால் அங்கு பூமியிலே அந்த காயின் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட காயின், அங்கே எரிச்சலுடைய காயின் இந்த பூமியிலே நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை வாழுவான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், காயினுக்கும் ஆவேலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். எங்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? எரிச்சல் நிறைந்ததாய், பொறாமை நிறைந்தவராய்,
அங்கு தந்திரம் உள்ளதா இருக்கிறதா, எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதுதான் இந்த பூமியின் வாழ்விலே நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை எது என்பதை நாங்கள் தான் உறுதிப்படுத்த வேணும், தியானிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு தேவன் எங்களுக்கு ஒரு தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை விளங்கும் பண்ணி எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மரங்கள் காயினும் ஆவேலுக்குள்ளே இருந்த அந்த எரிச்சல் அங்கு கொலியாய் மாறினது. கொலியாய் மாறினபடியால் அங்கு தேவனால் கொடுக்கப்பட்ட காரியம் பூமியிலே நிலையற்றவனாய் அலைந்து திரிவாய் அவன் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை அவன் கண்டிருக்கிறான் என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், சுபாவங்களில் எழும்புகிற காரியங்கள் எவ்வளவாய் எங்கள் தேவ சமூகத்தை பாதிப்படைய வைக்கிறது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம் எண்ணாகமம் 20:8 சொல்லப்படுகிறது. கோபம் அங்கு மோசேக்கு வந்தது. மோசே அங்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தாலும் அவனுக்குள்ளும் ஒரு கோபம் வந்தது. அந்த சுபாவத்தில் வந்தபடியால் அவன் அங்கு கர்த்தர் கன்மலியை பார்த்து பேச சொன்னார். ஆனால் மோசே கன்மலியை அடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதனால் அவர் கானான் என்ற தேவனுடைய அந்த தேசத்துக்குள்ளே அவர் காலடி வைக்க முடியாதவராய், அங்கு கானானுக்குள் போக முடியாதவராய், அந்த தேசத்தை கண்களால் மாத்திரம் பாப்பாய், நீ அந்த தேசத்திலே கால் வைக்க முடியாது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எங்கள் சுபாவங்களில் இருக்கிற காரியங்கள் எவ்வளவாய் எங்களை அங்கு அழிவுக்கு நேராய் நடத்துகிறது. ஆகவே நாங்கள் இந்த வேதம் என்னும் வெளிச்சமான இந்த கண்ணாடியிலே எங்கள் முகங்களை, எங்கள் இருதயங்களை, எங்கள் சிந்தைகளை நாங்கள் அடிக்கடி அங்கு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் அழகாய் இருக்கிறேனா, எண்ணத்தில் அழகாய் இருக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ நானும் அழகாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். ஆகவே நாங்கள் அழகாய் இருக்கிறோமா என்று சொல்லி வேதம் என்ற அந்த கண்ணாடியிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு வெளிச்சமாய் தெரியும். நாங்கள் நன்மையா தீமையா செய்கிறோம் அல்லது எங்கள் வெளிச்ச பகுதியின் தெரியும், எங்களுக்கு இரவு பகுதியின் தெரியும், எங்கள் மனச்சாட்சிக்கு எல்லாமே தெரியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவரை நாங்கள் ஏமாற்றி விட்டு நாங்கள் பிழைக்கலாம் என்று சொல்லி நினைப்போமா இருந்த அந்த ஏமாற்றுக்கு எங்கேயாவது ஒரு இடத்திலே பதில் வரும். அதாவது எங்களுடைய சந்ததியில இல்லாட்டும் எங்கள் பிள்ளைகளின் சந்ததியை ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் 1000 தலைமுறைக்கு இந்த தகப்பன் இறக்கம் செய்கிற தேவன் 1000 தலைமுறைக்கு நீங்களும் நானும் சரியா இருந்தால்தான் அங்கு 3ஆம் 4ஆம் தலைமுறையை தேவன் விசாரிப்பார். தேவன் விசாரிக்காவிட்டால் நாங்கள் வாழ்ந்ததில் பிரயோசனம் அல்ல என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், வேதாமத்திலே யாக்கோபு என்ற தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கு திட்டமிட்டு ஏமாற்றினான், அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இவனுடைய குடும்பத்திலே 2 பேர், ஏசாவும் யாக்கோவும். ஏசாவுக்குத்தான் அங்கு புத்திர சுவிகாரமாகிய முதல் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியதை அவன் ஏமாற்றி தந்திரம் பண்ணி அதை பெற்று கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த புத்திர சுவிகாரத்தை ஏமாற்றினபடியால் அங்கு யாக்கோபு 20 வருடம் ஆடு மேய்த்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு வந்த தண்டனையை பாருங்கள். யாக்கோபு அவன் மாமன் ஏமாற்றினார். இவர் இங்கே ஏமாற்ற அங்கே அவருக்கு ஏமாற்றம் வந்ததென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஏமாற்றி இது தந்திரம் என்று தெரிந்தால் அந்த இடத்தை விட்டு நாங்கள் அங்கு விலகி இருப்பது நல்லது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக அங்கு 14 வருஷம் வேலை செய்தார். ஆனால் அவளுக்கு முதல் கிடைச்ச பெண்ணோ கூச்சல் பார்வை உள்ள லேயாளை அங்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் எங்கே ஏமாற்றுறோமோ இன்னொரு இடத்திலே அந்த ஏமாற்றத்தை நாங்கள் காணுவோம். எங்கே கோபப்படுகிறோமோ இங்காலே ஏதாவது ஒன்று இடத்திலே நஷ்டப்படுவோம். அங்கு பாருங்கள், காயினுடைய கொலையை பாருங்கள். அங்கே கொலை செய்தார்.
அங்கு நிலையற்றவனாய் இந்த பூமியிலே வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் மற்ற 27:3 நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால், யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதனால் அவன் தற்கொலை பண்ணி, அதாவது நான்கு கொண்டு செத்தான், நான் வெளியிலே வந்து செத்தான். அது ஒரு சாபத்துக்கு அடையாளமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுக்குள்ளே எங்களுக்கு மேலாக இருக்கிற அந்த எஜமானுக்கு நாங்கள் பிழை செய்வோமா இருந்தால், அங்கு நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே தண்டனையை பெற்றுக்கொள்வோம், அல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த தண்டனை வர என்பதை நாங்கள் வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் நித்தியமாய் அங்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அங்கு அநித்தியமான காரியத்தை செய்து அங்கு நாங்கள் எங்கள் நித்திய ஜீவனை அழித்து போடக்கூடாது என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே ஸ்டெபானை குறித்து எழுதி இருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தோம். எப்படி என்றால், அங்கு அழிவை கண்டவர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். வேதத்திலே அழிவில்லாமல் தேவனுக்கு அங்கு ஊழியம் செய்து ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்தவர்களை குறித்து இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அழிவுக்குரியவர்கள் யாக்கோபு, அங்கு யூதாஸ், அங்கு மோசே, அங்கு காயின் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது நாங்கள் அழிவு இல்லாமல் ஊழியம் செய்தவர்களை குறித்து இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே சுவிசேஷத்தை அறிவித்ததினால் அங்கு ஸ்டேவான் யூதர்கள் கல்லறிந்து கொன்றார்கள். அங்கு தேவனிடத்திலே அவனுக்கு வரவேற்பு கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எழுந்து நின்று அவனை வரவேற்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கு லூக்கா 16 நாங்கள் பார்க்கிறோம் லாசருவை குறித்து, லாசரு ஐஸ்வர்யவானை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியிலே வாழ்விலே ஒருவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான், ஒருவன் லாசரு என்றவன் தரித்திரனாய் ஏழியாய் பிச்சைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பூமியிலே தரித்திரனாய் இருந்த லாசரு மரித்தவின் ஆபிராமின் மடியிலே இளைப்பாரி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எங்களிடத்தில் எதுவும் இருக்கலாம், ஆனால் தேவன் தான் எங்களுக்கு கொடுத்தது என்பதை நாங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, எங்கள் சுபாவங்களிலே நாங்கள் அடிக்கடி வேதம் என்ற அந்த கண்ணாடியிலே நாங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டுமா. அந்த சுபாவங்கள் அலங்காரமாய் இருக்கிறதா, அல்லது சுபாவங்கள் அலங்கோலமாய் இருக்கிறதா? அலங்கோலமாய் இருந்தால் நாங்கள் அதை கழுவி அதை சுத்திகரிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இத்தனையே நாங்கள் செய்துவிட்டு அலங்கோலமான காரியத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அங்கு இரத்தம் சிந்தி அங்கு மீட்டு கொண்டார். சத்துருவின் திட்டங்களை எல்லாம் முறியடிக்கும்படி தான் இன்றைக்கு எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் திரும்பவும் வருவேன் என்று சொல்லி அவர் வர ஆயத்தமாய் இருக்கிறார். ஏனென்றால் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவ கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முடிவு உடனே வராது என்று சொல்லப்படுகிறதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், இப்படித்தான் நாங்கள் எதை செய்கிறோம், எங்களுடைய சுபாவங்களில் எதெல்லாம் வச்சிருக்கிறோம், இருதயங்களில் எது வச்சிருக்கிறோம், சிந்தைகளில் எது வச்சிருக்கிறோம், இந்த சுபாவங்கள் தான் மாற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், வேதம் தேவாலயம் என்று சொல்லி இருக்கிறது, ஆனால் அங்கே மிகவும் அங்கு பாதிக்கப்பட்ட நிலைமைகளிலே இருக்கிறவர்கள், அங்கு காயம் கட்டப்படாதவர்களாய் இருக்கிறதை நாங்கள் வேதத்திலிருந்து காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டால் அதிலே நாங்கள் காயம் கட்டுறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பவுல் தனக்கு லாபமாய் இருந்தவைகளை நஷ்டம்
குப்பை என்று சொல்லி எண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிரு. தேவனால் எங்களுக்கு ஒரு நீதியின் கிரீடம் கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த பூமியின் வாழ்க்கையிலே நாங்கள் எது செய்கிறோம்? நல்லதை செய்கிறோமா, கெட்டதை செய்கிறோமா, அழிவுக்கு ஏதுவானதை செய்கிறோமா, அல்லது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதை செய்கிறோமா? பாருங்கள், ஆண்டவர் இவ்வளவாய் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து கடைசியில் பரிசுத்த ஆவியாகி அந்த தேற்றவாளனை கூட எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி இந்த தேற்றவாளனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதையை விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய விதை அங்கு பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நித்திய ஜீவனை பெறுவோம். இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு இப்பொழுது ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது என்றால், அவர் நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர்களே நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். நிறைந்திருக்கும் போதுதான் ஆவியானவர் சுட்டி காட்டுவார். எங்கள் மனச்சாட்சியிலே சுட்டி காட்டுவார். ஒரு தரம் சுட்டி காட்டுவார், 2 தரம் 3 தரம் சுட்டி காட்டுவார். அதுக்கு பிறகு மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யரை போல் மாறி விடுவோம். ஆகவே இந்த ஆவியானவருக்குள்ளே இருக்கும்போது தான் நாங்கள் அங்கு மென்மேலும் வளர முடியும். நாங்கள் மென்மேலும் இந்த ஆவியானவருக்குள்ளே வர வேணும் என்றால் எங்கள் இருதயத்திலே அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் நாங்கள் புத்தி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ சமூகம், கிறிஸ்தவ சந்ததி அங்கு சங்கீதத்திலும் அங்கு கீர்த்தனையிலும் ஞானப்பாட்டிலும் ஒதருக்கொதர் புத்தி சொல்லணும். அதனால் தான் தாவீது ராஜா எங்களுக்கு சங்கீதத்தை எழுதி தந்திர, இன்னும் அங்கு நீதிமொழிகள் அங்கு சாலமோன் ராஜாவால் எங்களுக்கு எழுதி கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் எங்களுக்கு திஸ்தாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆவியிலே நிறைய வேண்டும். எப்படி நிறைய வேண்டும்? வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதுக்குள்ளே விளக்கங்களை காண்பிப்பார். அவரே எங்களுக்கு நல்ல வழியை காண்பிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். பாருங்கள், உங்கள் கால்களுக்கு தீபமாய் இருந்தால் உங்கள் கால்கள் எங்கேயுமே இடறி விடாது, தட்டிக்கு விழ மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த தீபம் எரிஞ்சு கொண்டிருக்குது. உங்களுடைய வார்த்தையாகிய அந்த தீபம் இந்த இருதயத்திலும் சிந்தையிலும் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும் போது அங்கு உங்களுக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளை இடுவார் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்குமானா நீங்கள் அங்கு இருளில கூட நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனுக்கு வருகிற அநேக உபத்திரங்களிலே நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடியதாய் அங்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவ பயத்தோடு நாங்கள் உதருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அவன் என்னிலும் பாக்கிலும் மேன்மையானவன் என்று நான் எனக்குள்ளே நினைக்க வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினைப்போமா இருந்தால் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்பாக கனமுள்ள பாத்திரங்களாக இருப்போம். நாங்கள் அதால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எங்கள் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், எங்கள் இமைகளை சோதித்தருகிற தேவன். அப்படிப்பட்டவர். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாங்கள் உதருக்கொதர் புத்தி சொல்ல பழக வேண்டும். கீர்த்தனம், ஞான பாட்டுக்கள் எல்லாம் அங்கு சொல்லி சொல்லி நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா இது கடைசி நாட்கள். அங்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இன்னொருவர் எழும்பாதபடி நாங்கள் கிறிஸ்தவ சமூகம்
அங்கு சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் ஒரு மனத்திலும் நாங்கள் இணைந்து இருக்கும்போது ஆவியானவர் இந்த பூமியில வந்து கிரியை நடப்பிப்பார். ஒவ்வொரு ஆலயங்களிலும் அங்கு கிரியை நடப்பிப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு கிரியை நடப்பிக்க முடியாதபடி ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் அங்கு ஆராய முடியாதபடி அவர்களுக்கு எல்லாம் நெருக்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடிய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவருக்கு முன்பாக அவருடைய இலக்கை நோக்கி நாங்கள் ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மேகம் போன்ற இத்தனை வாக்கு தத்தத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆவியிலே நிறைந்து நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது சரியா, இது பிழையா? என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை சொல்லி தருவார். நீங்கள் அவரை வரவேற்கும் போது அவர் உங்களிடத்திலே வந்து வாசமாய் இருப்பார். எங்கள் இருதயமாகிய தந்தை பிதாவாகிய தேவன் அங்கு எங்களுக்கு தலியாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே அங்கு குருதி சுற்றோட்டமாய் அங்கு சுற்றி கொண்டு இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர் இல்லாவிட்டால் கிறிஸ்தவன் வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்விலே வெற்றிகரமாய் வாழவும் முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஓடுகிற இரத்தத்தை போல அங்க சுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த இரத்தத்தை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் உயிர் பெறுவீர்கள், உயிராய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே வியாதிகள் வேதனைகள் வராதென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஆவிக்குரியவர்களாகிய நாம் சாந்தமுள்ள ஆவியோடு அங்கு தவறு செய்கிறவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தவறு செய்கிறார்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அப்படியாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சாந்தமாய் இதை செய்யாதே, இதை செய்தால் உனக்கு அழிவு நிச்சயம், உன் குடும்பத்துக்கு அழிவு நிச்சயம், உன் சந்ததிக்கு அழிவு நிச்சயம், உன் தேசத்துக்கு அழிவு நிச்சயம் என்பதை நாங்கள் சாந்தத்தோடு சொல்ல வேண்டும். நான் உனக்கு புத்திமதியாய் சொல்லுகிறேன், இதை செய்யாதே, இப்படி செய்யாதே, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதே என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் சாந்தமாய் சொல்லும்போது அவர்கள் கேட்டால் சரி, கேட்காவிட்டால் ஆவியானவர் எங்கள் தேவன் அவர்களுக்கு அதுக்கேற்ற பலனை அளிப்பார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. நாங்கள் சீர்பொருந்த பண்ண பழக வேண்டும். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் சீர்பொருந்த பண்ண பழக வேண்டும். சில காரியங்கள் நாங்கள் வாலிபத்திலே எங்களுடைய அந்த உணராத தன்மையிலே சில பேர் ஆவிக்குரிய தகப்பன்மார், ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய சிஸ்டர்மார் ஓடு நாங்கள் முரண்பாடாய் கதைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினால் அவரிடத்திலே போய் அங்கு மன்னிப்பு கேட்டு சில காரியங்களை அவரோடு சீர் பொருந்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தை, தங்கள் ஆசைகளை, இச்சைகளை எல்லாம் சிலுவையிலே அங்கு சிலுவையில அறைந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னை அங்கு சிலுவையிலே ஏற்றினார். அதே போல எங்களுடைய ஆசைகள், இச்சைகள் எல்லாம் அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் எப்பொழுதும் உணர்வாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கலாத்தியர் 5:22-23 சொல்லப்படுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த குணம், இச்சை அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் 9 கனிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 9 கனியிலே எத்தனை கனியை நாங்கள் தேவனுக்கென்று அங்கு அர்ப்பணமாய் செயல்படுகிறோம்? நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியினால் நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறோமா, அல்லது சந்தோஷத்தை கொடுக்கிறோமா, அல்லது சமாதானத்தை கொடுக்கிறோமா, அல்லது நீடிய பொறுமையை கொடுக்கிறோமா, அல்லது தயவு உண்டு பண்ணுறோமா, அல்லது நற்குணம்,
செய்கிறோமா, அல்லது விசுவாசத்தை ஊன்ற கட்ட செய்கிறோமா, அல்லது சாந்த குணத்தை அங்கு பிரதிபலிக்கிறோமா, அல்லது ஈச்சி அடக்கத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய சாட்சி முக்கியமாக இருக்கிற, தேவனுடைய வாக்கு முக்கியமாக இருக்கு. அதுக்கு கீழ்ப்பட்டுத்தான் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களில் எல்லாருக்குள்ளும் இருக்கிற காரியம் பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனையினால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பண ஆசை எப்படி எப்படி மனுஷனை எல்லாம் அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது, தீமைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. பாருங்கள், அங்கு விசுவாசம் முதலாவது. அவர்களுக்கு பண ஆசை இருந்தால் விசுவாசம் அவர்களை விட்டு போய்விடும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அநேக வேதனைகள் அங்கு உருவாகும். ஏனென்றால் தங்களை உருவ குத்தி கொள்ளுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் நன்மை செய்கிறோமா அல்லது தீமை செய்கிறோமா? எங்களுடைய விதை இந்த பூமியிலே வந்து விழுந்து நாங்கள் முளைத்து பயிராய் வந்திருக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்கிறோமா அல்லது மற்றவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறோமா? மற்றவனுக்கு ருசி கொடுக்கிறோமா அல்லது தானியம் கொடுக்கிறோமா? எது செய்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை திருப்திப்படுத்த வேண்டியவர்களாகி இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த பூமியிலே தான் எங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் வேதம் எங்களுக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறது. அங்கு தாவீது ராஜாவின் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் போது அந்த தாவீது ராஜா அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனால் அவனுக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, எவ்வளவு அவன் சமனாய் இருக்கிற மனுஷர்களும் வழிகாட்டிகளும் ஆலோசனையும் என்று சொல்லி 55வது அதிகாரத்திலே அவன் பாடுகிற அந்த காரியத்தை பார்க்கும்போது எவ்வளவு இடுக்கண்ணிலே இருந்து அவன் தேவனுக்காக நிற்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் தான். அந்த இடத்திலே உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்கத்தான் இந்த பூமியிலே எங்களை விதைத்திருக்கிறார். எங்கள் விதைகள் பயிராகி பயிர்கள் அங்கு கனி கொடுக்கிறவளாய் இன்றைக்கு வந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை அங்கு பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியாய், எங்களுக்கு ஒரு பாதையாய், எங்களுக்கு ஒரு ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து அங்கு யூதா, எருசலேம், அங்கு எல்லா இடங்களிலும் பூமியின் கடைசி பெரியந்த நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற இந்த பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் துக்கப்படுத்தாதபடி அவருக்கு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டினாலும் அவரை நாங்கள் வரவேற்று ஆராதனைகளிலே, அங்கு ஓய்வு நாள் ஆராதனைகளிலே நாங்கள் அவரை வரவேற்று துதித்து உயர்த்துவோமாக. ஆமேன். இன்றைய நாளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த பூமியிலே நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மையினால் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். தீமை செய்தால் அழிவுக்கு நேராய் கடக்க வேண்டி வந்துவிடும். ஆகவே இந்த பூமியிலே நீங்கள் எது எதை செய்கிறீர்களோ, எப்படி எப்படி மனம் திரும்புகிறீர்களோ அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்குரிய பலன் என்னோடே கூட வருகிறது. அவர் தான் நியாயம் தீர்க்கிற எங்கள் தேவனாய் இருக்கிறார். நான் ஜெபத்தோடு கூட முடிச்சு கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். யார் யார் வீட்டிலே சமாதானமற்றி இருக்கிறார்களோ, யார் யார் வியாதி வேதனையிலே தவிக்கிறார்களோ, என் தேவனே குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப ஜோதிகளுக்காக, இளம் குடும்பங்கள், சமாதானமற்றி இருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். முதியோருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆறுதல் அடையும்படி உம்முடைய சமூகத்திலே இயேசுவின் நாமத்தினால் சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்துவீராக. சங்கம வானொலிக்காய் லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததி அவருடைய எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கி அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட்டு
ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.